தேவனே நான் ஓமதண்டையில் இன்னும் நெருங்கி சேர்வதே என் ஆவல் பூமியில். ஆதியாகமம் 42ஆம் அதிகாரம் 36வது வசனம். அவர்கள் தகப்பனாகிய யாக்கோபு அவர்களை நோக்கி என்னை பிள்ளையற்றவன் ஆக்குகிறீர்கள், என்னை பிள்ளையற்றவன் ஆக்குகிறீர்கள். யோசேப்பும் இல்லை, யோசேப்பும் இல்லை, சிமியோனும் இல்லை, சிமியோனும் இல்லை, பென்யமீனையும் கொண்டு போக பார்க்கிறீர்கள், பென்யமீனையும் கொண்டு போக பார்க்கிறீர்கள். இதெல்லாம் எனக்கு விரோதமாய் நேரிடுகிறது. இதெல்லாம் எனக்கு விரோதமாகவே நடக்கிறது. யோசேப்பும் போயிட்டான், சிமியோனும் இல்ல, இருக்கிற பென்யமீனையும் நீங்கள் கொண்டு போக பார்க்கீங்களே, எல்லாம் எனக்கு விரோதமாகவே நடக்குது. விரோதமா நடக்குது? இல்ல இல்ல இல்ல. ஆனால் சூழ்நிலையை பார்த்து விட்டு யாக்கோபு பதறாரு. புரியல, தேவ திட்டம் இருக்கு. அந்த தேவ திட்டம் புரியாத பொழுது நாம இப்படித்தான் புலம்புவோம். யோசேப்பும் இல்லை, சிமியோனும் இல்லை, பென்யமீனும் கொண்டு போக பார்க்கிறீர்கள், எல்லாம் எனக்கு விரோதமாய் நடக்கிறது. விரோதமா நடக்கல, எல்லாம் இவருக்கு நன்மையாகவே நடக்கிறது. இந்த கருத்தை சொல்றாரு. சில தேவ திட்டம் புரியல உங்களுக்கு, நமக்கு புரியாது. புரியாதனால நாம இப்படித்தான் சொல்றோம், எல்லாம் எனக்கு விரோதமாய் நடக்கிறது, எப்பக்கம் நெருக்கப்பட்டிருக்கிறேன். ஏன் இது நடக்கிறது? எதற்காக? என் தாய் தகப்பன் எதற்காக பெற்றெடுத்தார்கள்? என்னை சின்ன வயசுல கொன்று போட்டிருக்கலாம். பிள்ளைகள் சொல்ற வார்த்தை அநேக நேரத்தில் சில பெற்றோர் நினைக்கிறார்கள், ஐயோ இந்த பிள்ளைகளை நான் பெற்றெடுத்து வளர்ப்பது காலக்குவதுக்கு படாத பாடுற என்று புலம்புகிற பெற்றோர் உண்டு. எவ்வளவோ பிரயாசப்படுகிற உழைக்கிற ஒன்னும் ஒரு பலனும் இல்லை, வாழ்ந்தே பிரயோஜனம் இல்லை, சாக நினைத்தாலும் சாவு வரலையே என்று புலம்புகள் உண்டு. எல்லாம் எனக்கு விரோதமாகவே. ஆனால் கர்த்தர் சொல்றார், பிரதர், கர்த்தர் சொல்றார், சிஸ்டர், எல்லாம் விரோதமாக இல்ல, உனக்கு நன்மைக்காகவே நடந்து கொண்டிருக்கிறது. உன்னை கொண்டு வந்த நோக்கத்தை சொல்றாருங்க, நீங்க கேட்கணும்னு சொல்றாரு. எல்லாம் உனக்கு நன்மைக்காகத்தான் நடந்து கொண்டிருக்கிறது. இன்னும் சொல்கிறா, அந்த தேவத்திற்கு நேராகத்தான் கர்த்தர் நடத்தி கொண்டிருக்கிறா. சாத்தான் கெடுக்க முடியாது, மனுஷன் கெடுக்க முடியாது. உன்னை வழி தப்ப பண்ண எந்த சக்திக்கு அதிகாரம் இல்ல. அந்த பெரிய திட்டத்துக்கு நேராக நடத்துறா. எல்லாம் எனக்கு விரோதம் இல்ல இல்ல, நன்மைக்காக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.